லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ நேயர்களுக்கு எங்களோட அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அமேசிங் டெக்னாலஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ஜூம் மீட்டிங்கை எப்படி ஒரு ஃபோன் காலுக்கு நீங்கள் ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்னோவேட்டிவ் அண்ட் அமேசிங் வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் அதில் இருக்கிற ஆல் ஆப்ஷனையும் கூடவே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷனில் இந்த வீடியோஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நான் இந்த டெமோக்காக உங்களுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது யூஎஸ்பி சவுண்ட் கார்டு, ரெண்டாவது இது ஆக்ஸ் கேபிள், மூணாவது பார்த்தீங்கன்னா ஆடியோ மைக்ஸ் அண்டு ஸ்பீக்கரை ஸ்ப்ளிட்டர் பண்ணுற ஒரு கேபிள். இந்த 3 கேபிளும் நம்ம லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு சவுண்ட் கார்டு கேபிளை யூஎஸ்பி சவுண்ட் கார்டு கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இந்த சவுண்ட் கார்டில் நம்மளுக்கு மைக்கு இன்புட் கொடுக்கலாம், ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆக்ஸ் பின்னை இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுக்க போகிற அந்த பின்னில் நான் மாட்ட போகிறேன். ஸ்பீக்கர்ன்ற சிம்பிள் போட்டிருக்க இடத்துல நான் அந்த ஆக்ஸ் பின்னை மாட்டுறேன். கவனமாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த டெமோக்காக உங்களுக்கு ஓபிஎஸ்ஸையும் ஜூமையும் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ஸ்டீம் நான் காமிக்கிறேன். ஓபிஎஸ்ஸை ஜூமோட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத என்னோடய வீடியோக்களில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டெமோக்காக நான் 2 ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் இதை உங்களுக்கு லைவாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு நான் கால் கனெக்ட் பண்ணுறேன். லேப்டாப்புக்கும் ஃபோனுக்கும் அந்த ஆடியோ ஸ்டீம் ஆக போகுது. ஸோ கால் கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஸ்ப்ளிட்டர் கேபிள் எடுத்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், கார்டில் ஸ்பீக்கரோட அவுட்புட்டை நான் கனெக்ட் பண்ணேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இன்னொரு ஆக்ஸ் பின்னை இந்த ரெட் கலர் மைக் சிம்பிள் போட்டிருக்க பின்னில் நான் கனெக்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டரோட ஆடியோவை ஃபோனுக்கு இன்புட்டாக நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆடியோ அப்படியே கேபிள் மூலமாக மைக்காக மாதிரி ஃபோனுக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் சப்போஸ் அவங்க வீடியோவில் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் ஆடியோவில் தான் கேட்க முடியும் அப்படின்னா, நம்மளோட ஃபோனை டிவிக்கு பக்கத்தில் வைக்கும்போது அந்த வாய்ஸ் கிளியராக இருக்காது. நம்ம பேசுகிறதும் சேர்ந்து நாய்ஸாக கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெத்தடை பயன்படுத்தி அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கும், அவங்க கேட்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வெறுமனே நம்ம லேப்டாப்பில் என்ன வாய்ஸ் கேட்குதோ அது மட்டும் அவங்களுக்கு ஃபோனில் லைவாக டெலிகாஸ்ட் ஆகும். அவங்க லைவாக கேட்டுட்ருப்பாங்க. ஆடியோவில் எந்த விதமான நாய்ஸ் எதுவுமே வராது. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்னொரு ஃபோனில் நான் இந்த பின்னை ஹெட்செட் மாட்ட இடத்துல மாட்டிட்டேன். அடுத்ததாக ட்ரையல் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு செட்டிங் பண்ணணும். ஜூமில் லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த மைக் சிம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணோன்னா செலக்டிவ் ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். அங்கே நம்ம கேபிள் ஆடியோன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். அது நம்மளுக்கு அவசியம் இல்லை. செலக்ட் ஸ்பீக்கர்ன்ற இடத்துல அந்த நீங்கள் மாட்டியிருக்க சவுண்ட் கார்டோட நேம் அங்கே இருக்கும், யூஎஸ்பி டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் டிக் பண்ணால் தான் அந்த ஆடியோ அவுட்புட் உங்களுக்கு இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு ஃபோனுக்கு போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டெமோ பாருங்கள். இந்த இடத்துல சவுண்டு ஃபோனுக்கு வரப்போகுது ஸ்பீக்கரில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா ஃபோனில். இதை நான் உங்களுக்கு ஃபோனை பக்கத்தில் எடுத்து லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நான் காமிக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போது அந்த லேப்டாப்போட ஸ்பீக்கர் மைக்காக மாறி இன்னொரு ஃபோனுக்கு சிக்னல் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வாய்ஸும் நம்ம கிளாரிட்டியாக இருக்கும், எந்த விதமான நாய்ஸும் இல்லாமல் அவங்க கேட்க வேண்டிய விஷயத்தை மட்டும் கேட்பாங்க. இப்போ நான் வச்சுருக்க இந்த கையில் வச்சுருக்க கருப்பு ஃபோன்னா எந்த பார்ட்டிசிபேஷன் கலந்துக்க முடியலையோ அவங்களோட ஃபோனு. என்ன பண்ணலான்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது போல் லேப்டாப்பில் செட்டிங் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் மூலமாக நீங்கள் 4 பேருக்கு நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் காலை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 4 பேருமே அவங்களோட லைனை மியூட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்காது. நீங்கள் கொடுக்குற ஆடியோ ஸ்ட்ரீமிங் தெளிவாக அவங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த விதத்தில் நம்ம ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணும்போது அவங்களும் கூட ஒரு சில மீட்டிங்கில் வீடியோவில் கலந்துக்க முடியாட்டினாலும் அந்த ஆடியோ ஃபுல் குவாலிட்டியோட அவங்க அந்த மீட்டிங்கை கேட்க முடியும். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து அதில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷனில் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ.